அது அரசாங்கம் ஜூன் 12ஆம் தண்ணி திறந்தாங்க. எங்களுக்கு கடைமடை பகுதி வாகாய் தாமரை இதெல்லாம் அடைச்சிக்கிட்டு இருந்ததுனால தண்ணி லேட்டாக வந்துச்சு. இப்போ குறுவை நாங்கள் விவசாயம் பண்ணோம். அந்த விவசாயத்தில் பார்த்திங்கன்னா இப்போ அறுவடை டைம் ஒரு 10 நாளுக்குள்ளே அறுவடை பண்ணணும். மழை பெஞ்சதுனால தொடர்ச்சியாக தண்ணி நின்று வடிகால் வசதி இல்லாமல் தண்ணி அழுகி போச்சு. அழுகி போய் இந்த பாருங்கள், இந்த ஒன்று முளைச்சி போய் இப்படி இருக்குது. நாங்கள் அரைச்சி விவசாயம் பண்ணது எங்கள் கைக்கு வருமா என்னன்னு தெரில. ஏக்கருக்கு 30,000 கிட்ட விவசாயம் பண்ணோம். எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா தலையாமலை ஊராட்சி, சோழவுத்தியாரம் ஊராட்சி, கருங்கணி ஊராட்சி, அந்தாண்ட சின்னத்தும்பூர் ஊராட்சி, இது எல்லா பகுதியுமே இப்படியே தான் கிடக்கு. அதிகாரிகள் இன்னும் பார்வையிடலை. நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொண்டு வச்ச நெல்லுமே அவங்க இன்னும் இது பண்ணலை, பர்ச்சேஸ் பண்ணாமல். கேட்டால் எங்களுக்கு லாரி வரலை, அது வரல, இது வரலன்றாங்க. அங்கே கொண்டு வச்சதும் முளைச்சி போய் கிடக்கு. சுத்தமாக எங்களுக்கு வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கு. ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு 30,000 செலவு பண்ணியிருக்கோம். செலவு பண்ணியுமே ஒன்றுமே விவசாயத்தினால ஒரு 10 பைசா கூட கிடையாது. வேறு தொழிலும் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் இந்த விவசாயத்தை நம்பி தான் இருக்கிறோம். ஏன்னா அதிகாரிகள் பார்வையிட்டு எங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குமாறு கேட்டுக்கிறோம். ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறந்தாங்க. அந்த தண்ணி எங்களுக்கு கடமடை பாசனத்தினால எங்களுக்கு சேரல. ஆகாய தாம்பரை நிறைய அடைச்சி கிடந்ததுனால தண்ணி வரல. அதனால லேட்டாக சாகுபடி பண்ணதுனால பருவமழை துவங்கி 10 நாளாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. 10 நாளில் நாற்று வந்துருச்சு பாருங்கள். ஏக்கருக்கு 30,000 ரூபா செலவு பண்ணியிருக்கிறோம். எல்லாம் முளைச்சி போச்சு. அதனால் உரிய நடவடிக்கையை கவர்மெண்ட் எடுத்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க இன்சூரன்ஸ் கொடுக்கணும், நிவாரணம் எங்களுக்கு வழங்கப்படணும். கவர்மெண்ட் அதிகாரிகள் பார்த்து எங்களுக்கு வாழ்வாதாரத்தை சரி பண்ணி கொடுக்கணும், எங்களுக்கு பார்க்கணும். 5 வட்டி 10 வட்டிக்கு வாங்கிட்டு விவசாயம் பண்ணி இப்படி மழையில் விட்டுட்டோம். ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிருக்கு. கவர்மெண்ட் உரிய நிவாரணத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதிகாரிகள் பார்க்கணும்.